கும்பராசிக்கான பலன்கள். கும்பராசிக்காரர்கள் ஏழரை சனி நடக்கிறது. சனி சதய நட்சத்திரத்தில் இருக்கிறது. சதய நட்சத்திரம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் தான் ஏற்படும். கும்பராசியிலே சூரியன் சனி இருக்கிறார். கும்பராசிக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். சூரியன் ஒரு மாதம் அங்கே இருப்பார். திருமணமாக கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிடையே சண்டை சச்சரவும் இருக்கும். இந்த 1 மந்த் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். உங்கள் வேலையிலையும் மேலதிகாரிகளால் தொந்தரவு ஏற்படும். வேலையிலும் மேலதிகாரிகளால் தொந்தரவு ஏற்படும். மேலதிகாரிகள் தேவையில்ல டென்ஷன் ஏற்படும். ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார். ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதும் தேவையில்லாத பிரச்சனையை கலப்பும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பெருசாக இருக்காது. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணி கொண்டு வந்தால் உங்களுக்கு வெளிநாட்டே வேலை கிடைக்கும். எட்டாம் இடத்துக்கு கேது இருக்கிறார். தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும். மூணாம் இடத்தில் குரு இருக்கிறார். 2ஆம் குரு 3ஆம் இடத்திற்கு சிறப்புதான். உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். குரு 11ஆம் இடத்தை பார்க்குறார். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் சக்கரம் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் புதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். உங்களுக்கு கடன் வந்தால் கடன் விரைவில் அடைபடும். கடன் விரைவில் அடைபடும். மூணாவது செவ்வாய் 12இல் இருக்கிறார் உச்சமாக. ஒரு சகோதரால் விரயம் ஏற்படும். 10ஆம் செவ்வாய் 12ஆம் இடத்திற்கு அலைச்சல் ஏற்படும். வீண் விரயங்கள் ஏற்படும். நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு அதனால் பிரயோஜனம் கம்மியாக இருக்கும். வீண் விரயம் ஏற்படுத்தும் கிரகங்கள். 10ஆம் 12ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பில்லை. உங்கள் ஆஃபீஸில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையே தேவையில்லை சண்டை தான் வரும். ரியல் எஸ்டேட் துறையிலர்களும் நல்ல வருமானம் வரும். நாலாம் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். வீட்டில் விரயங்கள் ஏற்படும். ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆகலாம். அதன் மூலம் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். 5ஆவது புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் குழந்தைகள் மூலம் விரயம் ஏற்படும். 8ஆவது புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம்.
உங்களிடம் கடன் வாங்கி கொடுக்காதவர்கள் திடீர்னு பணத்தை திருப்பி கொடுக்கலாம். திடீர்னு பணம் உங்களுக்கு எங்கேருந்தோ வரும். திடீர்னு பணம் எங்கேருந்தாவது வரலாம் உங்களுக்கு. கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை காணலாம்.